Tandi TV Podcast, powered by India's #1 gold buying company, Attica Gold Company. இஸ்ரேல் ஒரு புற்றுநோய் கட்டி, அதை மத்திய கிழக்கிலிருந்து அகற்றணும்னு சொல்லியிருந்தாரு காமினி. லெபனான்ல ஹெஸ்புல்லா, ஏமன்ல ஹவுதி, காசால ஹமாஸ், இப்படி இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படக்கூடிய இயக்கங்களுக்கு ஆயுதங்களை வழங்குச்சு ஈரான். இந்த அமைப்புகள் எல்லாத்தையும் துவம்சம் செஞ்சிருக்கு இஸ்ரேல். ஈரானுடைய ப்ராக்சியா பார்க்கப்பட்ட ஹமாஸ், ஹெஸ்புல்லா, இது எல்லாமே இஸ்ரேலுடைய தாக்குதல்ல நிலகுலைஞ்சு போயிருக்கு. தலைமை இல்லாத படை தலைதெறிக்க ஓடுங்கிற யுக்தியில நிலையா இருந்துச்சு இஸ்ரேல். இதுக்கு பதிலடியா ஈரான் ஏவுகணைகளை வீச ரெண்டு தரப்புக்கும் இடையே மோதல் முற்றிருக்கு. இப்ப சண்டையில அமெரிக்காவும் களமிறங்குமா? தந்தி பாட்காஸ்ட் தொகுப்புக்கு உங்களை வரவேற்பது காயத்ரி மோகன். ஈரானுடைய அணுசக்தி திட்டங்களை குறிவச்சு இஸ்ரேல் நேரடி தாக்குதலை தொடுத்தது மத்திய கிழக்குல பதற்றத்தை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஈரானுடைய முக்கிய இராணுவ தளபதிகள், விஞ்ஞானிகளை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேல் ஈரானுடைய உச்ச தலைவர் அயத்துல்லா அலி காமேனியை கொல்றதுக்காக போட்ட திட்டத்தை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிராகரிச்சிட்டதா தகவல் வெளியாகியிருக்கு. இஸ்ரேலுடைய மொசாட் உளவுப்படை தேடக்கூடிய இந்த அயத்துல்லா அல் காமேனிங்கிறவர் யாரு? அவருக்கும் இஸ்ரேலுக்குமான பகைதான் என்ன? இந்த பகுதியில் விரிவாக பார்ப்போமா? மத்திய கிழக்குல இஸ்லாமியர்களை பெரும்பான்மையா கொண்ட தேசம்தான் ஈரான். இன்னைக்கு இஸ்ரேல் மேல பெரும் கோபத்தை கொப்பளிக்கக்கூடிய இந்த ஈரான் வரலாற்றுல இஸ்ரேல இறையாண்மை கொண்ட தேசமா அங்கீகரிச்ச 2வது இஸ்லாமிய தேசம். நம்ப முடியல. 1970களுடைய இறுதியில மதச்சார்பன்மை கொள்கையை கையில எடுத்தாரு அப்ப ஈரான் ஆட்சி செஞ்ச மன்னர் முகமது ரேசா பஹல்வி. அவருடைய கொள்கைகளுக்கு இஸ்லாமிய மதகுருமார்கள் கிட்ட இருந்து எதிர்ப்பு எழுந்துச்சு. அப்ப அவருடைய ஆட்சிக்கான மக்கள் செல்வாக்கும் சரிஞ்சது. 1979ல் இஸ்லாமிய புரட்சியும் வெடிச்சது. முடியாட்சியில இருந்த மன்னர் பஹல்வி துரத்தி அடிக்கப்பட்டாரு. புரட்சிக்கு காரணகர்த்தாவா இருந்த இஸ்லாமிய மதகுரு அயத்துல்லா ருஹோல்லா கொமெனி ஈரானுடைய உச்சபட்ச தலைவரும் ஆனார். ஷா ஆட்சியில விரட்டி அடிக்கப்பட்ட அயத்துல்லா ருஹோல்லா கொமெனி பிரான்ஸ்ல இருந்து திரும்பினதும் ஈரானை இஸ்லாமிய நாடா அறிவிச்சாரு. ஈரான்ல இஸ்லாமிய சட்டம் அமல்படுத்தப்பட்டுச்சு. தொடர்ச்சியா அது இஸ்ரேலுக்கு எதிராகவும் திரும்பிச்சு. ஈராக் ஈரான் போரும் ஏற்பட்டுச்சு. அயத்துல்லா ருஹோல்லா கொமெனி 1989ல் தி சாட்டனிக் வெர்சஸ் நாவலை எழுதின ஆசிரியர் சல்மான் ருஷ்டியை கண்ட உடனே கொன்னிடுங்க அப்படின்னு ஃபத்வா உத்தரவிட்டது சர்வதேச அளவில் கவனம் பெற்றுச்சு. 89ல் அயத்துல்லா ருஹோல்லா கொமெனி மறைவுக்கு அப்புறமா ஈரானுடைய உச்சபட்ச தலைவரானவர் தான் இப்ப இஸ்ரேல் கொல்ல திட்டம் போட்டிருக்கக்கூடிய அயத்துல்லா அலி காமேனி. ஈரானுடைய அயத்துல்லா அலி காமேனி நாட்டுடைய உச்சபட்ச தலைவராக உருவானார். 1939ல் ஈரானுடைய வடகிழக்கு நகரமான மஷாதில் பிறந்தவர் தான் இந்த அயத்துல்லா அலி காமேனி. அயத்துல்லா ருஹோல்லா கொமெனியோடைய இஸ்லாமிய புரட்சியில தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர் தான் இவர். 1962ல் மன்னர் ஷா ஆட்சிக்கு எதிராக போராடினவர். ஈரானுடைய மிக சக்தி வாய்ந்த படைகளில் ஒன்றான புரட்சிகர காவல் படையை வலுவாக்க உதவினார். 1981ல் டெஹரான்ல மசூதியில குண்டு வெடிச்சதுல படுகாயமடைஞ்ச அலி காமேனியுடைய வலது கை பேரலைஸ்ட் ஆச்சு. ஈரானுடைய வரலாற்றுல பிரதமர் பதவி அப்படிங்கிற ஒன்று 1980களில் செய்யப்பட்ட அரசியலமைப்பு சட்ட திருத்தத்துக்கு அப்புறமா 1989ல் முற்றிலுமா நீக்கப்பட்டது. ஈரானை பொறுத்த வரைக்கும் அதிபர் பதவிங்கிற ஒன்று இருந்தாலும் அதிபரை விடவும் செல்வாக்கு மிகுந்தவர் மதகுருவான உச்சபட்ச தலைவர் தான். அவர் தான் அங்கு அடுத்த அதிபர் யார் அப்படிங்கிற முடிவை எடுக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர்.
இன்னும் சொல்லப்போனா யாரு அதிபர் தேர்தலில் போட்டியிடணும் அப்படிங்கிறதையே அவர் தான் தீர்மானிப்பதா சொல்லப்படுது. ஈரானிய இராணுவம், ஈரானிய வெளியுறவு கொள்கை, ஈரானுடைய அணுசக்தி திட்டம், நீதித்துறை, இப்படி எல்லா அதிகாரமும் கொண்டவர் தான் இந்த உச்சபட்ச தலைவர். கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளா ஈரான்ல எல்லா முடிவுகளையும் எடுக்கக்கூடிய அதிகாரம் பெற்ற உச்சபட்ச தலைவரா இருக்கிறாரு இந்த அயதுல்லா அலி காமேனி. அயதுல்லா அலி காமேனி உச்சபட்ச தலைவரானதுக்கு அப்புறம் மேற்கத்திய நாடுகளோட, குறிப்பா அமெரிக்காவோட ஒரு நம்பிக்கையில்லாத உறவு, மோதல் போக்கையே கொண்டிருக்கிறாரு. இஸ்ரேலை ஒழிக்கணும்னு தொடர்ந்து அழைப்பு விடுப்பவர் தான் இந்த அயதுல்லா அலி காமேனி. 2018 இஸ்ரேல் ஒரு புற்றுநோய் கட்டி, அது மத்திய கிழக்குல இருந்து அகற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு காமேனி. பிராந்தியத்தில் இஸ்ரேலுக்கு எதிரான ஆயுதம் ஏந்திய அமைப்புகளுக்கு உதவிச்சு ஈரான். லெபனான்ல ஹெஸ்புல்லா, ஏமன்ல ஹவுதி, காசால ஹமாஸ், இப்படி இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படக்கூடிய இயக்கங்களுக்கு ஈரான் ஆயுதங்களை வழங்கியும் வருது அப்படிங்கிறதே மேற்கத்திய நாடுகளுடைய உளவுத்துறையுடைய தகவலாக இருக்கு. மத்திய கிழக்குல இஸ்ரேல் எதிர்ப்பு அமைப்புகளை வளர்த்து விட்டதுல ஈரானுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. இந்த அமைப்புகள் எல்லாத்தையும் துவம்சம் செஞ்சிருக்கு இஸ்ரேல். 2023 அக்டோபர் 7 ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேலுக்குள்ள புகுந்து கொடூர தாக்குதலை அரங்கேற்ற இஸ்ரேல் காசால போர் தொடுத்தது. ஹமாஸுக்கு ஆதரவா வந்த லெபனானுடைய ஹெஸ்புல்லா அமைப்பையும் ஏவுகணைகளை வீசி விரட்டி அடிச்சது. பிராந்தியத்துல ஈரானுடைய ப்ராக்சியா பார்க்கப்பட்ட ஹமாஸ், ஹெஸ்புல்லா எல்லாம் இஸ்ரேல் தாக்குதல்ல நிலகுலைஞ்சு போயிருக்கு. 2 அமைப்புகளையும் குறிவச்ச இஸ்ரேல் தலைமையில்லாத படை தலைதெறிக்க ஓடுங்கிற யுக்தியில நிலையா இருந்தது. ஹமாஸ், ஹெஸ்புல்லாவை குறிவச்சு தாக்குதல் நடத்தின இஸ்ரேல் ரொம்ப துல்லியமா அதனது தலைவர்களை தாக்குதல்ல கொன்னுச்சு. கடந்த ஆண்டு ஜூலைல ஹமாஸ் அமைப்புடைய அரசியல் பிரிவு தலைவரான இஸ்மாயில் ஹனியேவை ரகசிய ஆபரேஷன்ல கொன்னது. 2024 செப்டம்பர்ல பெய்ரூட்ல ஹெஸ்புல்லா தலைவர் ஹசன் நசரல்லாவை கொன்னது இஸ்ரேல். ஹமாஸ் தலைவர் யாஹ்யா சின்வாரையும் 2024 அக்டோபர்ல காசால கொன்னது இஸ்ரேல். அப்பவே ஈரான் மீதான தாக்குதலுக்கு இஸ்ரேல் நாள் குறிச்சிட்டதாவே சர்வதேச அரசியல் வல்லுநர்களால் சொல்லப்பட்டது. 2024 அக்டோபர்ல இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் ஈரான்ல தாக்குதலையும் நடத்துச்சு. அப்ப ஈரானுடைய வான் பாதுகாப்பு கட்டமைப்பை குறிவச்சு சுட்டு தள்ளுச்சு. அமெரிக்கால தேர்தல் நெருங்க இஸ்ரேலுக்கான பங்கர் குண்டுகளை நிறுத்திச்சு பைடன் நிர்வாகம். அமெரிக்கால ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ட்ரம்ப் அதிபரா ஈரானோட அணுசக்தி பேச்சுவார்த்தையை அறிவிச்சார். பேச்சுவார்த்தையில உடன்பாடு எட்டல அப்படின்னு சொல்லப்பட்ட வேளையில தான் ஈரான்ல அணுசக்தி நிலையங்களை எல்லாம் குறிவச்சு தாக்குதல் நடத்தி இருக்கு இஸ்ரேல். இதுக்கு பதிலடியா ஈரான் ஏவுகணைகளை வீச 2 தரப்புக்கும் இடையே மோதல் முற்றி இருக்கு. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் பிராந்தியத்தில் இஸ்ரேலுக்கு எதிரான பாதுகாப்பு அச்சுறுத்தலை முறியடிப்பதில் ரொம்பவே கவனமா இருக்கு. சிரியால பஷார் அல் ஆசாத் அரசாங்கம் அகற்றப்பட்டிருக்கு. இந்த சூழல்ல ஈரான் உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி காமேனியை கொல்றதுக்கான இஸ்ரேலுடைய திட்டத்தை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நிராகரிச்சிட்டதா தகவல் வெளியாகி இருக்கு. அதாவது காமேனியை கொல்றது அப்படிங்கிறது சிறந்த யோசனை கிடையாது அப்படின்னு ட்ரம்ப் சொல்லிட்டதா தகவல் வெளியாகி இருக்கு. ஈரான் மேல இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கியதை அடுத்து அதிபர் ட்ரம்ப் நெதன்யாஹூ பேசினதா சொல்லப்படுது. காமேனியை கொல்லக்கூடிய திட்டத்தை ட்ரம்ப் நிராகரிச்சதா வெளியான தகவலை இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாஹூ உறுதி செய்யவும் இல்லை, மறுக்கவும் இல்லை. இஸ்ரேல் இப்ப ஈரான்ல தொடங்கி இருக்கக்கூடிய ரைசிங் லயன் ஆபரேஷன்ல 2 முக்கிய நோக்கங்களை கொண்டிருப்பதா சொல்லப்படுது. 1, ஈரானுடைய அணுசக்தி திட்டங்களை அழிக்கிறது. இன்னொன்று, அங்க ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துறது. ஈரான்ல அயதுல்லா அலி காமேனி அரசாங்கத்துக்கு எதிராக சமீப காலமா மக்கள் போராட்டமும் வெடிச்சிருக்கு. இப்ப பிராந்தியத்துல ஈரானுடைய ப்ராக்சியா பார்க்கப்பட்ட ஹமாஸ், ஹெஸ்புல்லாவை நிலைகுலைய செஞ்சிருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய இலக்குல அயதுல்லா அலி காமேனி இருப்பதாவே சொல்லப்படுது. வெளிநாட்டு பயணங்களையே தவிர்க்கும் 86 வயதாகக்கூடிய அயதுல்லா அலி காமேனியை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப பாதுகாப்பா பதுங்கு குழியில இருப்பதா தான் சொல்லப்படுது. இப்ப சண்டையில அமெரிக்காவும் களமிறங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய இஸ்ரேலுடைய கண்கள்
அயத்துல்லா அலி காமேனியை விட்டு விலகலை அப்படிங்கிறதே சர்வதேச பாதுகாப்பு வல்லுநர்களால் சொல்லப்படுது. தந்தி டிவி பாட்காஸ்ட் பவர்ட் பை இந்தியாஸ் நம்பர் 1 கோல்ட் பையிங் கம்பெனி, Attica Gold Company.